நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தினமகிழ் செய்திகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தினமகிழ் செய்திகள். உங்கள் கைகளில் உடனுக்குடன் தினமகிழ் செய்திகள். உலகமெங்கும் உடனுக்குடன் உங்கள் தினமகிழ் செய்திகள். தினமகிழ் செய்திகள் தினம் தினம் பாருங்கள். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். வணக்கம். உங்கள் தினமகிழ் செய்திகள். மதுரையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம்மாவின் ஆசி பெற்ற மதுரை மத்திய தொகுதியின் மதுரை மண்ணின் மைந்தன் ப. சக்கரவர்த்தி அவர்கள் வாக்கு சேகரித்தார். மற்றும் மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மதி தேட்டர், ஞான ஒளிபுரம், கண்மாய்க்கரை, ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், பிள்ளைமார் தெரு, இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி மெயின் ரோடு, காஜிமா தெரு மற்றும் பள்ளிவாசல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கட்சி நிர்வாகிகள், தமிழ்நாடு ஓட்டல் தவமணி மத்திய தொகுதி தேர்தல் பணிக்குழு, எல்லிசியம் சங்கரையா, ஏ. பாண்டி கழக பொருளாளர், சக்தி துணைத் தலைவர் ஞானசேகர், மகளிர் விசாலாட்சி, பாரதிராஜா, குமாரபாண்டி, இளவெழுதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் மத்திய தொகுதி வேட்பாளர் சக்கரவர்த்தி பேசும்பொழுது, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 86 வயது மூதாட்டி முதல் குழந்தை வரை பாதுகாப்பு இல்லை. போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து விட்டனர். புதுவிதமான போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலை தூக்கி உள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்கிறது. இதற்காகவா இவர்களுக்கு வாக்கு அளித்தோம், ஆட்சி கட்டிலில் அமர்த்தினோம். இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டாமா? மக்களே சிந்தியுங்கள். மீண்டும் திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் சுடுகாடு ஆகிவிடும். எண்ணி சிந்திப்பீர். தொகுதி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் சக்கரவர்த்தி. இதே தொகுதியில் எஸ்எஸ் காலனியில் வசித்து வருகின்றேன். குடும்பமும் வியாபாரம் எல்லாம் இதே தொகுதியில் தான் செய்து வருகின்றேன். எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றேன். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தென்னந்தோப்பு சின்னம் வரிசை 5 உங்களுடைய அன்போட வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 வருஷமா இதே பிடிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்க. அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷமா பிடிஆர் தியாகராஜன் அவரை தேர்ந்தெடுத்தீங்களே, என்னவாது மதுரை மாநகரத்தை குப்பை நகரம் ஆகிட்டாரு. இந்தியாவிலே நம்பர் 1 குப்பை மாநகர் என்ற பெயர் எடுத்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தேவையா? அவர் பாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்க வேண்டிய இங்க வந்து என்ன பண்ண போறாரு? உங்களை வந்து நல்லா இது மீண்டும் திமுக ஆட்சியை திரும்பி தேர்ந்தெடுத்தீங்கன்னா திமுக வந்து பெரிய ரவுடி சங்கச்சியா இருக்கு. இப்ப நேற்று கூட திருச்சியில வந்து பாருங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் எங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்க போன பிள்ளைய அடிச்சிருக்காங்க. அடிச்சு அவங்க அந்த பிள்ளை சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. இதெல்லாம் தேவையாமுங்க? மீண்டும் திமுக ஒரு ரவுடிச ஆட்சியை கொண்டு வராதீங்க. அது பிடிஆர் பழனி தியாகராஜன் மதுரை இன்னைக்கு என்ன பண்ணார்? மதுரைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க கையில தான் இருக்கு. நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதுரை மாநகரத்தை குப்பை நகரமாக்குனாரு. சரி, எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமாக கிடக்கு. ஏதாவது ஒரு ரோடு போட்டிருக்காரா? ஏதாவது வந்திருக்காரு? ஏதாவது ரோடு போட்டிருக்காரா? ஏதாவது பண்ணிருக்காரா? அவர் என்னமோ நான் கரைபிடியாத கைன்னு வெளியே சொல்லிக்கிறாரு. 200 கோடி 300 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எப்படி கரைபிடியாத கைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வரி பணத்தையே கொள்ளையடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. இவங்க எப்படி கரைபிடியாத கைன்னு சொல்ல முடியும்? இவர் தானே சொன்னாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சான்னு சொன்னாங்க. இவர் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்லலைங்கிறாரு. இப்ப இவர் என்ன பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு? சொல்லுங்க பார்ப்போம். பிடிஆர் பழனி தியாகராஜன் வந்து அவர் வாயால தான் சொன்னாரு 30,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. ஊழல் கட்சியில நீங்க இங்க இருக்கீங்க? ஓட வேண்டியதான உங்க அமெரிக்காவுக்கு? ஊழல் கட்சியில எதுக்கு இருக்கீங்க? வேக்கிய மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா? அப்புறம் ஊழல் கட்சியில எதுக்கு இருக்கீங்க? நீங்க மட்டும் உத்தமரா? தெரியாம கேக்குறேன். இதே மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 200 கோடி 300 கோடி ஊழல் பண்ணிருக்காங்களே, எப்படி பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? என்ன தண்டனை கொடுத்தாங்க? அதை யோசிங்க. ஒரு தண்டனையும் கிடையாது. ஊழல் பண்ணிட்டு கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு வீட்டுல சுகமா ஏசியில படுத்து வேண்டியது மக்கள் பணத்தை வரி கொண்டு கொள்ளையடிச்சுட்டு. இதெல்லாம் தேவையா? மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன்.